ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோசேப்பினுடைய சகோதரனாகிய இந்த பென்யமீன் அப்படின்ற இந்த ஒரு கேரக்டர் வந்து வேதத்திலே ரொம்ப வித்தியாசமான ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்படின்னா இந்த பென்யமீனுக்கு வந்து விசேஷமாய் கொடுக்கப்படுகிற 5 விதமான ஆசீர்வாதங்கள். நான் நம்புறேன் இந்த 5 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நம் தலையின் மேல கர்த்தர் வைப்பாராக. வேதத்தில் முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தில் எல்லாரும் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 49ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தையும் அதே போல 33ஆம் அதிகாரம் உபாகமம் 12வது வசனத்தை கூட வாசிக்க போறோம். ஆதியாகமம் 49:27 வாசிக்கலாம். பென்யமீன் பீறுகிற ஓநாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையிலே தன் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், அந்த வசனத்தை எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். பென்யமீன் பீறுகிற ஓநாய் காலையிலே தன் இரையை பட்சிப்பான், மாலையிலே தன் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லுது அப்படின்னா, பென்யமீன் பீறுகிற ஓநாய் அப்படின்னா, இந்த யாக்கோபு வந்து தன்னுடைய அந்தியமய காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் தனக்கு முன்னாடி வர சொல்லி, நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன்ப்பா, அப்படி எல்லாரும் பக்கத்துல வாங்கன்னு சொன்ன உடனே அவருடைய 12 பிள்ளைகளும் பக்கத்துல வந்து நிற்கிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு வார்த்தையா அவர் சொல்றாரு, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சொல்றாரு. அப்போ முதலாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரூபனுக்கு சொல்றாரு. ரூபன் என்கிற மூத்த மகனுக்கு சொல்லும் போது, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லி அவனுடைய சகோதரன் மூத்தவருக்கு பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக அந்த பிள்ளையினுடைய கேரக்டரை பார்த்து, அந்த பிள்ளை நடந்துகிட்ட விதத்தை பார்த்து, அவனுடைய வாழ்க்கையிலே தவறுன ஒரு தவறுதலை பார்த்து இவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சிந்தையின்படி ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அது ஆசீர்வாதமா இல்ல, அந்த மகனுக்கு வந்து அது ரொம்ப தீமையா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கங்க, நீங்க ரொம்ப கவனமாய் கவனிச்சாதான் புரியும். இப்போ பென்யமீனுடைய தலையின் மேல் இருக்கிற 5 விதமான ஆசீர்வாதத்தை இன்னைக்கு தியானிக்க போறோம். அப்போ இந்த பென்யமீன் எங்க இருந்து ஆரம்பிச்சார் அப்படின்னு நம்ம வாசிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவது என்ன அப்படின்னா, இந்த பென்யமீன் வந்து தன்னுடைய தாயாகிய அப்படின்னா யோசேப்பினுடைய தாயாகிய ராகேலுடைய வயிற்றுல அந்த குழந்தை இருக்குது. இவங்க அந்த டைம்ல எப்படி இருக்காங்கன்னா, அவங்க டிராவல்ல இருக்கிறாங்க, அவங்க வந்து வழி நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு தன்னுடைய மாமனாருடைய வீட்டை விட்டு அவர் வந்து பிரயாணத்தில் இருக்கிறார். அப்போ பிரயாணத்தில் இருக்கும்போது இந்த பென்யமீன் வந்து முழு மாத கர்ப்பிணியா அவங்க மாறல, அறகுறையான பிரசவத்தில் பிள்ளை இன்னும் அந்த பிரசவத்திற்கான நாட்கள் வரல. ஆனா அந்த அறகுறையான பிரசவத்தில் இடையில வழியில நடந்து போகும்போது இந்த தாயாருக்கு என்ன வருதுன்னா, பெயின் வருது, ரொம்ப வலி வருது. வலி வந்து அந்த வழியிலேயே எங்கேயுமே அவங்களுக்கு பேர் பார்க்க முடியாம வழியிலே இப்ப பென்யமீனை பெற்றெடுக்கிறாங்க. உடனே இந்த குழந்தை வந்து அவங்க தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது அங்க இருக்கிற சகோதரிகள் எல்லாம் சொல்றாங்க, இந்த முறையும் நீ என்ன பெற்றிருக்கிற அப்படின்னா, ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுது, அந்த குழந்தை மேல அவங்க என்ன பண்ணலன்னா, அந்த இதை வைக்க முடியல, அந்த சிந்தையை வைக்க முடியல. ஏன்னா இவங்களுக்கு ஜீவன் போகிற நேரம். அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது இந்த சரீரத்துல பலன் இல்லை. அந்த குழந்தை ஆண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கேன்னு சொன்ன உடனே இவங்க அம்மா ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, என்னன்னா பெனானி. அந்த அப்படின்னா பெனானின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, வேதனையின் மகன் என்று அர்த்தம். அப்போ அந்த பிரசவ காலத்துல தனக்கு குறை பிரசவமா அந்த குழந்தை வெளியே வருது, இவங்களால அந்த வலியை தாங்க முடியல. இப்ப இவங்க ஆத்துமா மரணம் அடைய போறாங்க. அந்த நேரத்துல அந்த பிள்ளைக்கு வந்து பெனானி அப்படின்ற பேரை வச்சிடறாங்க. உடனே கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. இப்போ அவருடைய தகப்பனார் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பேரை பெனானின்ற பேரை மாற்றி
பென்யமீன் என்கிற பெயரை அந்த மகனுக்கு அதே இடத்துல யாருமே பெனானி வேதனையின் மகன் அப்படின்னு கூப்பிடுறத விரும்பாம உடனே அவனுடைய தகப்பனார் அந்த பெயரை மாற்றி வைக்கிறார். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன ஆசீர்வாதத்தை விரும்புறேன்னா, இந்த பென்யமீனுக்கு கிடைத்த முதல் பிளஸிங் என்னன்னா, கர்த்தர் அவன் பெயரையே கர்த்தர் மாற்றினார். தன்னுடைய வேதனையான நேரத்தில் தன்னுடைய தாயார் வைத்திருந்த பேரை ஆண்டவர் மாற்றினார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற பெயர்களை கர்த்தர் மாற்றி, பரலோக தகப்பன் நமக்காக நல்ல பெயர்களை கர்த்தர் எழுதுவார். அந்த கடன்காரன் என்கிற அந்த பெயரை கர்த்தர் மாற்றி, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவன் என்கிற பெயரை கர்த்தர் வைப்பார் என்று நான் நம்புகிறேன். நம்புறோங்க? ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன் பேரை மாற்றுவேன். குழந்தை இல்லாதவள் என்கிற அந்த பெயரை மாற்றுவேன், மலடி என்கிற அந்த பெயரை நான் மாற்றுவேன், கடன்காரி என்கிற அந்த பெயரை நான் மாற்றுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகம் உங்களுக்கு என்னென்ன பெயர்களை வைத்ததோ அந்த பெயர்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி, ஒரு புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். என்னுடைய பேரை மாற்றுகிற கர்த்தர் நல்ல நல்ல கைகளை தட்டி, இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென். என்னுடைய பெயரை மாற்றுகிற கர்த்தர், ஹல்லேலூயா. அப்போ இந்த பென்யமீன் பிறக்கும் போதே ஒரு நன்மை வருகிறது அப்படின்னா, அவனுக்கு தெரியாது அவங்க என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்ற நாலேஜ் அந்த பிள்ளைக்கு இல்லை. ஆனா தாயாருக்கு அந்த சூழ்நிலையில அவங்க அந்த பேரை வச்சுட்டு அவ்வளவுதான், அவங்க மரிச்சு போறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, உடனே கர்த்தர், இல்லை இல்லை, உனக்கு வேதனையின் மகன் என்கிற பெயர் அல்ல, உனக்கு மகிழ்ச்சியின் மகன் என்கிற பெயரை தான் வைப்போம். உடனே தகப்பனாருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசி அந்த பேரை கர்த்தர் கிருபையாய் மாற்றுகிறார். வேதத்திலே யாபேசை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய தாயார் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி யாபேஸ் துக்கம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் யாபேசை கர்த்தர் பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மகனுக்கு யாக்கோபு அப்படின்ற பெயர் வைக்கிறார். அப்படின்னா எத்தன் ஏமாற்றுக்காரன் என்கிற ஒரு பெயர். ஆனா கர்த்தர் அந்த பெயரை எப்படி மாற்றார்னா, இஸ்ரவேல் என்று கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய தேவன் நம்முடைய பெயரை மாற்றுகிற கர்த்தர். இந்த 100 நாளைக்குள்ள ஒன்று நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், உங்க பெயரை கர்த்தர் மாற்றுவார். உங்க குடும்பத்தினுடைய பெயரை கர்த்தர் மாற்றுவார். யாரெல்லாம் உங்களுடைய பெயரை தவறாய் உச்சரித்தார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய பெயரை குறைவாய் உச்சரித்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் உங்கள் பெயரை பெருமையாய் உச்சரிக்கிற ஒரு நாளை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்க மகனுடைய பேரை சொல்லி இழிவா பேசலாம், உங்க மகளுடைய பேரை சொல்லி இழிவா பேசலாம். அவன் கிடக்கிறான், அவன் இப்படி, இவன் இப்படி. உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க பேரை சொல்லி ரொம்ப தரக்குறைவா பேசலாம். ஆனா கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உங்க பேருக்கு ஒரு மதிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்க பேரை மனிதர்கள் பேசுகிற அந்த டைரக்ஷனை மாற்றி, கர்த்தருடைய ஆவியானவர் புது நாமத்தினால் என்னை அழைக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். பெனானி என்கிற பெயரை பென்யமீன் என்று கர்த்தர் கிருபையாய் மாற்றினார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் இறங்கினார். ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இயேசுவின் நாமத்தினால ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. உங்க பேரை கர்த்தர் மாற்றுவதற்கு கர்த்தர் ஆரம்பித்து விட்டார். சொல்லுங்க, இந்த செய்திக்கு இடையில சத்தமா எந்த பிள்ளைய ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்களோ அந்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி ஜெபிங்க. இயேசுப்பா, என் பிள்ளையின் பேரை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. சோ அவங்க தாயார் அவனுக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னு சொன்னா, பெனானி. பெனானி அப்படின்றது
வேதனையின் மகன். அவனுடைய தகப்பன் அவருக்கு பென்யமீன்னு பேர் வைக்கிறாரு. பென்யமீன் என்கிற பேருடைய அர்த்தம் என்னன்னா வலக்கையின் மகன், வலக்கையின் மகன். ஹல்லேலூயா. இது அம்மாவால் அவருக்கு வச்ச பேரு. இப்போ அப்பா சொன்ன அந்த வசனத்தை தான் நம்ம என்ன வாசிச்சோம்னா ஆதியாகமத்தில் வாசிச்சோம். எல்லா பிள்ளைகளும் நிற்கும் போது இரண்டாவதாக இப்போ அவனுடைய தகப்பனார் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, பென்யமீன் பீறுகிற ஓநாய். பீறுகிற ஓநாய் அப்படின்னா இந்த காட்டுல இந்த ஓநாயை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த சிங்கம் பாருங்க வேட்டையாடி கொண்டு போட்டிருக்கோம்ல, வேட்டையாடி முழுக்க சாப்பிடாம அதை அறகுறையாய் போட்டிருக்கிற அந்த கறியை திருடி இல்லைன்னா அதை இழுத்து சண்டை போட்டு சாப்பிட்றதான் இந்த ஓநாய். அவருடைய தகப்பனார் அவனுக்கு பேர் வைக்கும் போது, அவனை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் பீறுகிற ஓநாய் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னுடைய தேவனாகிய கர்த்தர் அதையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அதைத்தான் நம்ம வாசிச்சோம். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய ஆமேன் உபாகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் போது, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். நல்லா கவனிச்சுக்குங்க. பீறுகிறவன் என்று சொல்லி தகப்பனார் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை இப்ப மோசையினுடைய காலத்தில் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நம்பர் 2, பென்யமீனுடைய தலையின் மேல் இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, தன்னுடைய தகப்பனார் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது இவர் என்ன நினைச்சாருன்னா, இவருடைய ஆசீர்வாதம் அவ்வளவு நல்ல ஆசீர்வாதம் இல்லை, இவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அவ்வளவு நல்ல வார்த்தையும் இல்லை. ஆனா எல்லாருக்கும் அப்பா சொல்றாரு, சரி ரூபனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சாபம் கொடுக்காம இருந்துட்டாரே, நம்முடைய கேரக்டரை பார்த்து நமக்கு வேற ஒரு பேர் வைக்காம இருந்தாதே, இவ்வளவுதான் அப்படின்னு வேதம் சொல்லுது. பென்யமீன் நினைச்சான். ஆனா தன்னுடைய தகப்பனார் ஒரு வரைமுறை வைத்திருந்தாலும் அந்த வரைமுறையை, அந்த தடுப்பு சுவரை தாண்டி ஆண்டவர் கர்த்தருக்கு பிரியமானவனாய் கர்த்தர் மாற்றினார். நம்பர் 2, இரண்டாவது பென்யமீனுடைய தலையின் மேல் இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்றால், இவ்வளவுதான் என்று மனதிலே நினைக்கிறதை தாண்டி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நான் நம்புறேன் அந்த பென்யமீனுடைய தலையின் மேல் இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம அத்தனை தலையின் மேலும் இருப்பதாக. நம்முடைய தகப்பனார் நமக்காக வைத்த, நமக்காக சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அல்ல. கர்த்தர் தாய் நினைக்கிறதை விட, தகப்பன் நினைக்கிறதை விட, நம்மை பெற்றெடுத்த குடும்பம் நினைக்கிறதை விட பல மடங்கு கர்த்தர் அவருக்கு பிரியமானவனாய் மாற்றுவேன் என்று நீங்க பாப்பீங்க, நீங்க அனுபவிப்பீங்க. இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு முதலாவது மனிதர்கள் சொன்ன பெயர்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவது நம்முடைய குடும்பம் நமக்காக சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் பொய்யாக்கி, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை பொய்யாக்கி கர்த்தருக்கு பிரியமானவன் என்கிற அந்த புது நாமத்தை, புது ஆசீர்வாதத்தை, புது உயர்வை நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி, அப்பா இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ நம்பர் 3, மூன்றாவதாக இப்ப இந்த பென்யமீன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாயார் பிறக்கும் போது இவருக்கு இப்படி பேர் வச்சுட்டாங்களா, அதற்கு பிறகு தன்னுடைய தகப்பனார் இந்த பென்யமீனை ஆசீர்வதிக்கும் போது அவர் வேற மாதிரி ஒரு காரியத்தை சொல்றாரா. ஆனா இந்த 2 காரியத்தையும் மாறி எகிப்திலே இந்த பென்யமீன் போன உடனே இந்த பென்யமீனுக்கு எகிப்திலே ஒரு 3 ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. நீங்க அதை வாசிக்க முடியும். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரம் 29வது வசனம், அவன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவார் என்றார். அடுத்து 43ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரம் 34வது வசனம் எல்லாரும் சேர்ந்து, அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில்
அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனோடே சந்தோஷமாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்குங்க, உங்களுக்கு இதை புரியணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகனே கிருபை உங்கள் மேல் இருக்க கடவதாக. பென்யமீனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம் தலையின் மேல வைக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக பென்யமீனுடைய ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னன்னா, தன்னுடைய தாய் வைத்திருந்த பெனானி என்கிற பெயரை மாற்றி கர்த்தர் பென்யமீன் என்கிற வலக்கையின் மகன் என்கிற பெயர் மாற்றத்தை கர்த்தர் செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்க பெயர் மாற்றம் வரும். உங்க பெயர் மாற்றம் வரும். ஹல்லேலூயா. நான் இந்த பலிபீடத்திலிருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன அப்படின்னா, எங்க அம்மா அப்பாவை நினைச்சு எதுக்கு சந்தோஷப்படுறனோ இல்லையோ, எனக்கு இப்படி ஒரு பேர் வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமேன். எங்க அம்மா அப்பாவுக்கு பெரிய படிப்பறிவு எதுவுமே இல்லை, ரொம்ப கிராமத்தில் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தரிடத்துல போய் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா, அப்போ உடனே சொல்லுவேன், என் பேர் பென்ஸ். அப்படின்னா, என்ன மெர்சிடிஸ் பென்ஸா சார் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி உங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க? இந்த பேர் மட்டும்தானா, வேற பேர் ஒண்ணுமே இல்லையா? வித்தியாசமான பேரா இருக்கு அப்படின்னு. ஆனா நான் ஊர்ல இருக்கும்போது இதே தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். ஆனா இப்போ ஊழியத்திற்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய பேரை கேட்கும்போது நிறைய பேர் நல்ல பேருன்றாங்க. ஆனா இதே பேரோட தான் என் ஊர்ல இருந்தேன். ஆனா இந்த பேரு இவ்வளவு நல்ல பேருன்னு சுத்தமா அப்ப எனக்கு தெரியாது. இந்த பேரை எங்க ஊர்ல இருக்கிற நிறைய பேரு ஒழுங்கா கூட வச்சிருக்க மாட்டாங்க. எங்க அம்மாவும் ஒழுங்கா உச்சரிச்சது இல்ல, எங்க குடும்பத்துல யாருமே உச்சரிச்சது இல்ல. பென்ஸ்ன்ற கரெக்டான பேரை சொல்லாம டே பென்ஸே அப்படி ஒரு வித்தியாசமா கூடுவாங்க. எனக்கு இப்பதான் தெரியுது, சோ இவ்வளோ நல்ல பேரா நம்முடைய பேருன்னு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க பேரை மாற்றுறது அல்ல, கர்த்தர் அந்த குவாலிட்டியே கர்த்தர் மாற்ற போறாரு. நிச்சயமா இது நடக்கும். இன்னைக்கு உங்க பேர் உங்களுக்கு அசிங்கமா தெரியலாம். இன்னைக்கு உங்க பேரை பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பா இருக்கலாம். உங்க பேர் நிறைய பேருக்கு வெறுப்பா இருக்கலாம். உங்க பேரை கேட்கறதுக்கு யாருமே விருப்பப்படாம இருக்கலாம். உங்க பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு கோபம் வரலாம். உங்க பேரை நினைச்சா எனக்கு இந்த பேரே வேண்டாம், எனக்கு மாத்தனா பரவாயில்லையே நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். பெனானி என்கிற பேரை, வேதனையின் மகன் என்கிற பேரை பென்யமீன் என்கிற பேராய் மாற்றி வலக்கையின் மகன் என்கிற பெயரை கர்த்தரால் வைக்க முடியுமானால் நிச்சயமாய் நான் நம்புகிறேன், விசேஷமாய் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பெயரை கர்த்தர் மாற்றுகிறது உறுதி. நிச்சயமாய் உறுதி. உங்க பேர் பிரபல்யமாக கடவது, உங்க பேர் பெருமைப்பட கடவது. வெட்கப்பட்டு போன இடத்துல உங்களுடைய பெயர் பெருமைப்பட கடவது. உங்களுடைய பெயர் பெரிய பெரிய இடங்களிலே எழுத கடவது. ஆமேன். உங்க பேரை உச்சரிக்கவே மாட்டேன்னு சொன்ன அத்தனை பேரும் உங்க பேரை சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் ஆமேன் கிருபையாய் கர்த்தர் என் பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த பென்யமீனிடத்திலே இருந்த இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, அவங்க அப்பா பீறுகிற ஓநாய் அப்படின்னு வைக்கிறாரு. பீறுகிற ஓநாய்னு வைக்கிறாரு. ஆனா உபாகமத்துல வேதம் மோசே சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்கிறார், இவன் கர்த்தருக்கு பிரியமானவன். பீறுகிற ஓனா என்கிற பேரை வாங்கினவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அப்படின்னா இவ்வளவுதான் என்னுடைய உயர்வு, இவ்வளவுதான் என்னுடைய ஆசீர்வாதம்னு மனசுல செட்டில் பண்ண ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, இல்லப்பா இல்ல, உனக்கு அடுத்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்கிற தன் தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை மிஞ்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த பென்யமீன் எங்க வரார் அப்படின்னா, இந்த யோசேப்பினிடத்துல வராரு. இந்த யோசேப்பு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அவருடைய சகோதரன் அப்படின்னு வெளிப்படுத்தல. நீங்க அங்க வீட்டுல இருக்கிறாருல, அடுத்த டைம் அவரை கூட்டிட்டு வராம சாப்பாடு உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு
யோசேப்பு சொல்லிட்டாரு. இப்போ இந்த பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடை வாங்கினவங்க வீட்டுக்கு கொண்டு போறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாருமே சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ஒருத்தருடைய மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்றாரு, இந்த மாதிரியே ஒருத்தருடைய மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா எப்படி? நம்ம பசினால செத்து போகணுமா? அங்கதான் எகிப்துல ஆகாரம் கொடுக்குறாங்கல்ல, அங்க நீங்க போக வேண்டியதானே. திரும்பி ஒரு விஷயம் சொல்லும் போது சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, போன டைம் சொல்லும் போதே அந்த ஒருத்தர் இருக்காங்க, சாபநாத் பன்னேக்கான் ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்களை பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கிறேன்னு சொல்றானே, அடுத்த டைம் நீங்க அவனை கூட்டிட்டு வராம நான் உங்களுக்கு எதுவும் தரமாட்டேன்ட்டாரு. நாங்க பென்யமீனை கூட்டிட்டு போகணும்னு சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, யோசேப்பை மனசுல வச்சு சொல்றாரு, ஏற்கனவே ஒரு பிள்ளைய, ஏன்னா ராகேல் அவர் ரொம்ப நேசிச்சார்ல. யாக்கோபு வந்து ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணாரு. ஆனா ஃபர்ஸ்ட் அவர் விரும்பினது யாரதான்? ராகேலுக்காக எத்தனை வருஷம் வேலை செஞ்சாரு? 7 இல்ல 14. எப்படி 7 வருஷம் வேலை செஞ்சு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அவர் அந்த லேயாளுக்காக ஒரு நாள் கூட அவர் வேலை செய்யல. லேயாள் வந்து ஃப்ரீயா அவருக்கு கொடுக்கப்பட்டவள். அப்படின்னா இலவசமா. ஏன்னா கூச்ச பார்வைன்னு சொல்லுது இல்ல, அந்த கூச்ச பார்வைன்றது ஒரு மாலைக்கண் நோய் மாதிரி. அவங்க வந்து ஒரு ரொம்ப பலவீனமானவங்க. அப்போ இந்த ராகேலுக்காக 7 14 வருஷம் வேலை செஞ்சு திடீர்னு இப்போ அவங்கள்ட்ட பெத்தெடுத்த 2 பிள்ளைங்க, ஒன்னு யாருன்னா யோசேப்பு, இன்னொன்னு பென்யாமீன். இப்போ யோசேப்பு என்னாச்சு? யோசேப்பு யாக்கோபுனுடைய சிந்தையில யோசேப்பு என்ன பண்ணிட்டான்? யோசேப்பு செத்து போயிட்டான். அவ்வளவுதான். யோசேப்பே ஒரு துஷ்ட மிருகம் கொன்றுச்சு. இப்போ ராகேலுடைய ஞாபகார்த்தமா இருக்கிறது யாரு? பென்யமீன். அப்பா நான் வந்து விட மாட்டேன், நான் நேசித்த மனைவியினுடைய பிள்ளை, இந்த பிள்ளையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ சாப்பாடு வழி இல்லைன்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லாம அப்பா சொல்றாரு, நீங்க வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, சோகமா தான் பார்ப்பேன், எப்படியாவது என் பிள்ளைய கூட்டு வந்துருங்கப்பா. இப்போ இந்த பென்யமீன் யோசேப்புக்கு முன்னாடி போய் நிற்கிறான். அந்த சம்பவத்துல தான் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ஒரு 3 ஆசீர்வாதம் ஆதியாகமம் 43:34 வாசிக்கலாம். அப்போ அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்கை பார்க்கலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனோட சந்தோஷமாயிருந்தார்கள். இப்போ யாக்கோபுனுடைய பிள்ளைங்க எத்தனை பேரு? 12 பேர். இந்த 12 பேர்ல மூத்தவன் யாரு? ரூபன். மூத்தவன் ரூபன். கடைசியா யாரு? பென்யமீன். இப்போ 12 பேரையும் எங்க உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வரிசைப்படி உட்கார வைக்கிறாங்க, ஏஜ் படி உட்கார வைக்கிறாங்க. இவங்க போய் அந்த சாப்பாட்டு மேஜையில ஏற்கனவே எகிப்தியர்கள் வந்து எபிரேயர்களோட சாப்பிட மாட்டாங்க, அதை தீட்டான்னு நினைப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அங்க ஒரு பெரிய விருந்தா ஆயத்தப்படுது, பெரிய சாப்பாடு மேசை வைக்கப்பட்டிருக்குது. இவங்க எல்லாரும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூபன் இருக்கிறான். ரூபன் பார்க்கறான் சிமியோனே, என்னடா கரெக்டா உட்கார வச்சிருக்காங்க, அடுத்தவன் பார்த்தா கரெக்டா உட்காரையும், எல்லாரும் எப்படா இவங்க கண்டுபிடிச்சாங்க? இப்போ எல்லாரையும் விட கடைசியா இருக்கிறது யாரு? பென்யமீன். நம்ம நிறைய பேர் கல்யாண வீட்டுக்கு போகும்போது பந்திக்கு முந்துவோமா, பந்திக்கு பிந்துவோமா? சொல்லுங்களேன். நம்ம நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிட நினைப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பந்தியில தான் பாயசம் ஒழுங்கா கிடைக்கும், ஃபர்ஸ்ட் பந்தியில தான் சாம்பார்ல தண்ணி ஊற்ற மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பந்தியில தான் சோறு நல்லதா கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பந்தி. ஏன்னா போக போக என்ன ஆகும்? குறைய எப்பவுமே முன்னாடி உட்கார்ந்தானா சாப்பாடு நிறைய கிடைக்கும், கடைசியில் ஒழுங்கு கிடைக்காது. இப்போ இந்த கடைசி உள்ளவனுக்கு எல்லார மாதிரி பங்கு கொடுக்கலாம். ஆனா அப்படி கொடுக்காம இங்க ஒரு விசேஷம் நடக்குது. பென்யமீனுக்கு முன்னாடி மட்டும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த போஜனம் எல்லார விட எப்படி இருக்காமா? 5 மடங்கு அதிகமா இருக்குது. எல்லாருடைய தட்டையும் பார்க்குறாங்க. அதான் இது 1/4 கிலோ சிக்கன் சில்லி இவங்க தட்டில் இருக்கும்னா அவனுக்கு 1 கிலோ இருக்குது. எப்படிப்பா சாப்பிட முடியும்? இவங்களுக்கு 1 முட்டைன்னா அவனுக்கு 5 முட்டை இருக்குது. இவங்களுக்கு 1 லெக் பீஸ்னா அவருக்கு 5 லெக் பீஸ் இருக்குது. 5 மடங்கு அதிகமாய் எல்லாரும் பென்யமீனை விசேஷமாய் பார்க்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், உங்க அப்பா தந்த பங்கு 1 பங்கா இருக்கலாம், உங்க அம்மா தந்த பங்கு 1 பங்கா இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு அம்மா பங்கு தர இல்லாம இருக்கலாம், அப்பாவுடைய பங்கு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் யோசேப்பை போல நான் நம்புறேன், உங்களுக்கு இதுவரையிலும் யாரும் தராத
உங்க கூட இருக்கிற எல்லாரை பார்க்கலும் 5 மடங்கு அதிகமான பங்குகளை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு பென்யமீனுடைய ஆசீர்வாதம் உங்க தலையின் மேல் அமர போகிறது. கர்த்தர் உங்களுக்கு 5 மடங்கு கர்த்தர் உயர்த்த போறாரு. உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு 5 மடங்கு. சொல்லுங்க, அப்பா இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு வல்லவர். பென்யமீன் மேல் இரக்கம் பாராட்டின கர்த்தர் இன்றைக்கு எனக்கு 5 மடங்கு சம்பள உயர்வு, 5 மடங்கு வருமான உயர்வு, 5 மடங்கு அபிஷேகத்துல உயர்வு. ஆமென். கர்த்தர் ஆவிக்குரிய வரத்துல 5 மடங்கு. நீங்க யாரெல்லாம் இப்ப விசுவாசமாய் கேட்கிறீர்களோ அந்த பலன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் உங்களுடைய சரீர பலன் 5 மடங்கு அதிகமாகட்டும், 5 மடங்கு அதிகமாகட்டும். ஆமென். பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமான பங்கு கிடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்பர் 1, முதலாவதாக அவனுடைய பெயரையே மாற்றின கர்த்தர். இரண்டாவது, தகப்பன் அவனுக்கு கொடுத்திருந்த காரியத்தை, இவ்வளவுதான் நினைச்சிருந்த காரியத்தை, இது இல்லப்பா உனக்கு இன்னொன்னு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணின கர்த்தர். மூன்றாவதாக பென்யமீனுடைய தலையின் மேல் இருக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம், தன் சகோதரர்களை பார்க்கலும் 5 மடங்கு அதிகமானது. விசுவாசிக்கிறவங்க கையை மட்டும் மேல உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் இது நிறைய பேருக்கு இப்பவே ஆரம்பமாகிவிட்டது, இந்த ஜெபத்திலேயே ஆரம்பமாகிவிட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்கு யாரும் பங்கு தரவிட்டாலும் கர்த்தருடைய பங்கு உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு விசேஷமான பங்கு உண்டு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு விசேஷமான பங்கை நான் வைத்திருக்கிறேன், விசேஷமான பங்கை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. இப்ப சொல்லுவோம், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. பாடுவோம், தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. கைகளை மேல தட்டி, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. சொல்லுவோம், அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. சொல்லுகிறார், பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடும். இப்ப கைகளை மேல என்னை உண்டாக்கி விசுவாசத்தோடு என் முன்னே நடந்து செல்கிறார். பாடும், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. பாடும், பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனனாவதில்லை, தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகு. கைகள் எல்லாரும் உன்னை உண்டாக்கி பாடுங்க. இயேசுவே, என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒன்றும் செய்ய. ஒரு விசை கூட சொல்லுவோம், வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. சொல்லுங்களா, வியாதிகள் வாதைகள் தொடர்வதில்லை,
ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ. கைகளை மேல தட்டி என்னை உண்டாக்கினவர் ஒரு விசேஷ பங்கு, ஒரு ஸ்பெஷல் பங்கு என் பிள்ளைகளுக்கு வைக்கப்படட்டும். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த பங்கை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஸ்பெஷலா கர்த்தர் 5 மடங்கு அதிகமான பங்கு நமக்கு கிடைக்கும். இந்த வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பி ஜெபம் பண்ணுங்க, நம்பி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவருடைய வார்த்தை பொய் உரையாது. நான் விசுவாசிக்கிறேன். இந்த பென்னியமீனுடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லாரை விட எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது உனக்கு மட்டும் எப்படிப்பா ஸ்பெஷல், உனக்கு மட்டும் எப்படிப்பா ஸ்பெஷல்? காரணம் என்னன்னா உன் தலை மேல என்ன இருக்குன்னா ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. நான் நம்புறேன் நீங்க கிருபையை டிக்ளேர் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க, கிருபையை ஆண்டவரிடத்துல கேட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த கிருபை உங்க தலை மேல வந்துச்சு அப்படின்னு சொன்னா 5 மடங்கு அதிகமான சுகம், 5 மடங்கு அதிகமான வசதி, 5 மடங்கு அதிகமா எல்லாத்தையும் ஆமே கர்த்தர் தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக பென்யமீன் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா கர்த்தர் பேரே மாற்றினார். எப்படி மாற்றினாராம் பேரை? பெனானி என்கிற வேதனையின் மகன் என்கிற பெயரை பென்யமீன் என்கிற வலக்கையின் மகன் என்கிற மாற்றினார். நம்பர் 2, இரண்டாவதாக பென்யமீன் மேல இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா தன்னுடைய தகப்பனார் பீறுகிற ஓநாய் அப்படின்னு சொல்றாரு. சோ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உபாகமத்துல கர்த்தர் மோசையின் மூலமாய் இல்ல கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அடுத்த ஒரு படி உயர்வை கர்த்தர் தருகிறார். நம்பர் 3, மூன்றாவது 12 பேரையும் லைனா உட்கார வச்சு எல்லாரையும் சாப்பாடு மேஜில உட்கார வச்சா ஒரே ஒருத்தனுடைய பங்குல மட்டும் 5 மடங்கு அதிகமா இருக்குது. அதுவும் கடைசியானவனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமா இருக்கு. என்னன்னு கேட்டா கர்த்தர் எல்லாரையும் பார்க்கலும் பென்யமீனை 5 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். விசேஷமான பங்கு. ஆமென். நம்பர் 4, நாலாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்க போறோம். ஆதியாகமம் 44:2. இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்திற்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். இப்ப 12வது வசனத்தை வாசிக்கலாம். மூத்தவன் சாக்கு முதல், 44ஆம் அதிகாரம் 12வது வசனம். மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ இந்த 12 இந்த கூட வந்தாங்கல்ல, இப்போ சாப்பாடு வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. எல்லாருடைய சாக்குகளிலையும் அவங்க வாங்கின தானியத்தையும் வச்சு அவங்க பணம் கொடுக்குறாங்கல்ல, அந்த தானியத்திற்கு பணம் கொடுக்கணும். ஏன்னா எகிப்திற்கு பஞ்சம் உண்டாயிருக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் பஞ்சம். இப்போ யோசேப்பு எகிப்திலே இருந்து தானியங்களை ஜனங்களுக்கு என்ன பண்ணுனா விற்றான். அப்படின்னா அவங்க பணம் கொடுப்பாங்க, இவர் காசு வித்துருவாரு பொருளை. அதே போல ஊர்ல இருந்து வந்த இவங்க அத்தனை பேருக்கும் சாக்குல என்ன வாங்கிட்டாங்கன்னா தானியம் வாங்கிட்டாங்க. இப்போ இந்த தானியத்தை வாங்கினதற்கு எல்லாரும் பணம் செலுத்திட்டாங்க. ஆனா இந்த யோசேப்பு என்ன சொல்லி இருந்தாருன்னா, நீங்க அவங்க என்னென்ன பணம் கொடுத்தாங்களோ அந்த பணத்தை எங்க போட்டுருங்க சொல்லுங்களேன். அவங்களுடைய சாக்குல போட்டுட்டு எல்லாரையும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒண்ணு பண்றாரு. அவருடைய பானபாத்திரம் அப்படின்னு சொன்னா ராஜாக்கள் பெரிய பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்க எதற்கு அவங்க தனியா வச்சிருக்கிறாங்க இல்லையோ, அவங்க குடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு கப்பு வச்சிருப்பாங்க, பான பாத்திரம். அதுதான் இந்த ஒயின் ஊத்தி கொடுக்கறது மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். அது ரொம்ப காஸ்ட்லியான ஒண்ணு. இப்போ யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பென்யமீனுடைய சாக்குக்குள்ள நீங்க பணத்தையும் போட்டு அடுத்து என்ன போடணும் அப்படின்னா அவன் சொன்னபடியே அந்த பான பாத்திரத்தை அந்த கப்பையும் உள்ள போட்டுருங்க. இப்போ வீட்டுல இவங்க எல்லாரும் திறந்து பார்க்கறாங்க. திறந்து பார்த்தா எல்லாருடைய சாக்குலையும் பணம் இருக்குது. ஆனா பென்யமீனுடைய சாக்குக்குள்ள என்ன இருக்குன்னா
யோசேப்பனுடைய பான பாத்திரம் இருக்கிறது. ஆமென். அந்த இடத்துலையும் நான் நம்புறேன், அத்தனை பேரை காட்டிலும் ஒரு ஸ்பெஷலா ஆண்டவர் தர்றாரு. இந்த பான பாத்திரம் என்கிறது நான் நம்புறேன், இது திருவிருந்திற்கு அடையாளமானது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் நம்புறேன், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஸ்பெஷலா ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இனியும் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்க போகுது. யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பு என்கிற அந்த பாத்திரத்தினுடைய பங்கை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அந்த ரட்சிப்பு நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க போகுது. நாம் இந்த இம்மைக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படாத உங்க சொந்தக்காரங்க அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாய் போய் அதற்கு பிறகு அவர்கள் நித்திய நரகத்திற்கு போவார்கள். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நீங்களும் நானும் மரித்தால் நாம் மேகத்தின் மேல் ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம். நல்ல கைகளை தட்டி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் அவர்களுக்கு கிடைச்சது பணம், அவர்களுக்கு கிடைச்சது பட்டம், அவர்களுக்கு கிடைச்சது பத்திரம். ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட விசேஷமான ரட்சிப்பு நமக்கு இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷப்பட போறீங்க? ஸோ இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், நம்ம டெய்லி சந்தோஷப்படுறது எதுக்கு சந்தோஷப்படணும்னா, அவர் நம்மளை ரட்சித்தாரே. உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் இந்த ரட்சிப்பு அப்படின்றது நமக்கு இலவசமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை பணம் கொடுத்து யாராலும் வாங்க முடியாது, பொருட்களை கொடுத்து அவங்க சம்பாதிக்க முடியாது. ஆனா ஏசப்பா இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஸ்பெஷல். எல்லாருக்கும் பணம் இருக்குது, ஆனா பென்யமீனுக்கு மட்டும் என்ன இருக்குன்னா பாத்திரம் இருக்குது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பணம் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட இல்லை, இருக்கிற ஒன்று அவங்கள்ட்ட இல்லை. அதுதான் பாத்திரம், அதுதான் ரட்சிப்பின் பாத்திரம், அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிப்பாராக. உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது, அதை அவர்களால் வாங்க முடியாது. அது ஸ்பெஷல், அது கர்த்தருக்குரியது, அது தேவனுக்குரியது, அது தேவன் நமக்காய் தந்தது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், பென்யமீனுடைய ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஆமென், பேரை மாற்றுகிற ஆசீர்வாதம். நம்பர் 2, இரண்டாவது தாண்டி வருகிற ஆசீர்வாதம். நம்பர் 3, மூன்றாவது 5 மடங்கு விசேஷமான ஆசீர்வாதம். நம்பர் 5, யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பு என்கிற 4வது ஆசீர்வாதம். 5வதாக ஒரு ஆசீர்வாதத்தை கூட நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 45ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை அடக்கி கொள்ள கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அருகே நிற்கவில்லை. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். ஆமென். 14வது வசனத்தை வாசிக்கலாம். தன் தம்பியாகிய பென்யமீன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவனை கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். நீங்கள் 18வது வசனத்தை கூட வாசிக்கலாம். உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள், நீங்கள் உங்கள் குழந்தைகள். 22வது வசனத்தை வாசிக்கலாம். 22வது வசனம். ஆமென். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளி காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களை கொடுத்தான்.
பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் கிளம்புறாங்க. கடைசியில இப்போ திரும்பவும் இந்த பென்யமீனுக்கு யோசேப்பு ஒன்று கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது எல்லாருக்கும் மாற்று வஸ்திரங்களை கொடுக்கிறார். ஆனா பென்யமீனுக்கு மட்டும் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா 300 வெள்ளிக்காசு ஸ்பெஷலா. எதுக்கு அவனுக்கு அந்த வெள்ளிக்காசு எதுக்கு வேணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க வீட்டில் போய் அம்மா அப்பா எல்லாரோடையும் சேர்ந்து அப்படின்னா ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து வர்றதற்கு வண்டிகள் எல்லாம் அனுப்பினாரு. அவ்வளோ எல்லாம் கிளம்ப போறாங்க. ஆனா இப்ப கையில எல்லாரும் கையிலையும் மாற்று வஸ்திரம் கொடுத்தாலும் பென்யமீன் கையில மட்டும் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, இந்த 300 பணம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே இருக்கிற நல்லா வேலை செய்கிற ஒரு தொழிலாளியினுடைய 1 வருஷத்தினுடைய சம்பளம். 1 வருஷம் ஒரு மனுஷன் லீவு போடாம கரெக்டா வேலைக்கு போனாங்கன்னா அவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னா இந்த 300 வெள்ளிக்காசு சம்பாதிப்பாங்க. அப்போ 1 வருஷத்தினுடைய சம்பளத்தை இப்ப யார் கையில கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, பென்யமீன் கையில. பென்யமீன் கையில வழியில ஏதாவது செலவாகும், நீ கையில வச்சுக்கோ, நீ ஃப்ரீயா கூட வச்சுக்கோ. ஏன் அப்படின்னா இந்த யோசேப்பு என்கிறவனுடைய தாராளமான மனது பென்யமீன் என்கிற மனுஷனுக்கு கையில எல்லாருடைய கையில மாற்று வஸ்திரம் கொடுத்தாலும் இவனுடைய கையில இனி 1 வருஷத்திற்கு பஞ்சகாலமே வந்தாலும், இனி 1 வருஷத்திற்கு உனக்கு வேலையே இல்லாவிட்டாலும் உன் கையில நான் கொடுக்கிற இந்த பணம் உனக்கு 1 வருஷத்திற்கு போதுமானதாய். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் பென்யமீனுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கும். இதுவரைக்கும் நீங்க பற்றாக்குறையிலேயே வாழ்ந்திருக்கலாம். இதுவரையிலையும் நீங்க தடவி தடவி எடுத்து தேடி 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 எடுத்து இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ண போறாரு. எப்படி பிளஸ் பண்ண போறாருன்னா, எப்பவுமே தேவை இருந்தாலும் அந்த தேவைக்கு மிஞ்சி என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ பாஸ்டர் எனக்கு உடம்பு நல்லா இல்லாம மட்டும் வந்துடக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை மட்டும் வந்துடக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு செலவு எனக்கு வந்துச்சுன்னா அந்த செலவை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் என்னிடத்துல இல்லை, எனக்கு பணம் என்னிடத்துல இல்லை. ஆனா இந்த பென்யமீனுடைய கையிலே 1 வருஷத்திற்கான செலவு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படுவது உண்டானால், இதற்கு பிறகு இந்த 100 நாள் ஜபத்திற்கு பிறகு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிளஸிங்க கர்த்தர் தரப்போறார். நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இல்ல இனி நாளைய தினத்தை குறித்து இனி கவலை இல்லை, இனி பிள்ளையினுடைய படிப்பை குறித்து கவலை இல்லை, இனி பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு மிச்சத்தை நான் வைத்திருக்க நான் கொடுப்பேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் எங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிற தெய்வம், வார்த்தையை கொடுக்கிற தெய்வம். இப்பொழுது பென்யமீனுடைய கையிலே எக்ஸ்ட்ரா தேவைக்கென்று ஒரு 300 வெள்ளிக்காசு கொடுக்கப்பட்டது போல இப்பொழுது என் பிள்ளையினுடைய கைகளிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக ராஜா. இனி எதிர்பார்த்திருக்கிற காலம் அல்ல, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்த தேவைக்காக எதிர்பார்க்கிற காலம் முடிஞ்சிருச்சு. 1 வருஷத்திற்கு தேவையை சந்திக்கிற அளவிற்கு கர்த்தர் மிச்சத்தை வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய தலையின் மேலையும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போறாரு. ஹல்லேலூயா. சிலர் நிறைய பேர் சில காரியத்தை செய்யவே மாட்டோம். ஏன் அப்படின்னா செஞ்சா தேவை மாட்டிக்குவோம், செஞ்சா பணம் இல்லை, அதுக்காக இந்த காரியத்தை நான் தடை பண்ணிட்டேன், அதுக்காக இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் ஆசைப்படுற சாப்பாடை கூட நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றதில்ல. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நான் இதை செலவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு எனக்கு கிடைக்காது, நான் மனசார அப்படி செலவு பண்ண முடியாது, அந்த மாதிரி எனக்கு ஒரு குறைவு, அந்த மாதிரி ஒரு குறைவை நீங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல பென்யமீனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. 300 வெள்ளிக்கு பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பா, அவன் கையில இருக்கட்டும்பா, அவனுக்கு எந்த செலவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எந்த செலவு வந்தாலும் அவன் செலவு பண்றதுக்கு, அவன் தயங்காம செலவு பண்றதற்கு உங்க கையை அப்படியே உயர்த்தி காண்பீங்க. ஏசப்பாட்ட 2 கையையும் காமிங்க. ஹல்லேலூயா. அந்த பென்யமீனுடைய ஆசீர்வாதம் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய கையில கர்த்தர் தரப்போறாரு.
பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்காக தான் பாஸ்டர். நான் எதையுமே ஒரு காலம் பாருங்க, நான் யாரு ஆசைப்பட்டாலும் நான் கொடுத்தேன், எத்தனை பேரை நான் தாங்கினேன், எத்தனை பேருக்கு நான் உதவி செய்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஏதாவது ஆசைப்பட்டா என்னால வாங்க முடியல. என் பிள்ளை ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டா நான் வாங்கி கொடுக்கவே முடியல. நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நான் ஏதாவது அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு செலவு ஆகிருச்சுன்னா அதுக்கு நான் ரொம்ப பாடுபடணும், அதுக்கு ரொம்ப வருத்தப்படணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு செலவு பண்ணா இந்த மாசம் லோன் கட்ட முடியாது பாஸ்டர், எக்ஸ்ட்ரா செலவு பண்ணா இந்த காரியத்தை செய்ய முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஒரு வருஷத்திற்கு தேவையான பணத்தை யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் பென்யமீனுடைய கையிலே கொடுக்க முடியுமானால், யோசேப்பை காட்டிலும் பெரிய தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அவர் தர முடியும், அவர் தர முடியும். இனி எதிர்கால தேவைக்காக நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், எதிர்கால தேவைக்காக பயப்பட மாட்டீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கான தேவைகளுக்காக பயப்பட மாட்டீர்கள், நீங்கள் செய்ய போகிற அந்த காரியத்திற்காக பயப்பட மாட்டீர்கள். அதற்கு முன்பாகவே கர்த்தர் தந்து விடுவார். இது ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மகனே, தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருப்பதாக. எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? இன்னைக்கு கர்த்தர் தெளிவா பேசுறார். நான் ஜெபம் பண்றேன். ஆமென். மகனே, தேவன் உனக்கு கிருபையா இருக்க கடவாராக. ஹல்லேலூயா. இப்போ பென்யமீன் அப்படின்னு வந்தாலே நீங்க உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த சாப்டர் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரணும். பென்யமீன் சொன்னாலே 5 ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? எனக்கும் அப்படிதான். இந்த பென்யமீன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படின்னா இந்த பென்ஸ் அப்படின்ற பேர் வந்து பென்யமீன் அப்படின்ற பேர்ல இருந்து வந்துச்சாமா. அப்படின்னா பென் 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 அப்படின்னு வந்து அதுல இருந்து மாறி தான் பென்ஸ் அப்படின்னு வந்துச்சாமா. அப்போ வந்து நான் வந்து அப்படியே விசுவாசிக்கிறேன், எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கட்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அப்படியே நடக்கட்டும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 5 ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க போறோம். இன்னைக்கு ஏசப்பா உங்க தலை மேல கையை வைக்க போறாரு. ஹல்லேலூயா. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, ஆமென், பேரை மாற்ற போகிறார். பேரை மாற்ற போகிறார். வேதனையின் மகன் வலக்கையின் மகனாய் மாறப்போகிறார். ஸோ அப்படியே எல்லாரும் அப்படியே எழுமி நிற்கலாமா? ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளை எழுமி நில்லுங்கள். இந்த 5 காரியத்திற்காக நம்ம விசேஷமாக ஜெபித்து தான் நம்ம முடிக்க போகிறோம். ஆமே, நான் ஒவ்வொன்றாய் உங்களுக்கு சொல்லுவேன். ஒவ்வொன்றா சொல்ல 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 நீங்கள் ஜெபம் பண்ணணும். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க பார்க்கலாம். இந்த 5 ஆசீர்வாதமும் ஆமேன். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க அப்படியே இருங்க. ஒரு 15 நிமிஷம் உங்களை ஜெபத்தில் நடத்தி அதற்கு பிறகு நான் முடிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். திருப்தியாக்கி நடத்துகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், ஆமென், மீதம் எடுக்க வைக்கிறவர், பிறருக்கு கொடுக்க வைக்கிறவர், ஆமென், என் பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றவர், ஆமென், சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. வாங்க எல்லாரும் ஆமென் ஆமென். இன்னைக்கு ஜெபம் பண்ணி இந்த பென்யமீனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தரப்போறாரு. ஹல்லேலூயா. அவர் பென்யமீனுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் எனக்கும் தேவனாய் இருக்கிறார், உங்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் வார்த்தையை சொன்னபடி அப்படியே செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென். ரொம்ப அழகான பாடல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பாடலமா சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை ஆமென் ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பாடுவோம். சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். பாடிட்டே வந்து
பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுவோம், பூமியின் வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்களாக என்னை மாற்றினீரே. பூமியின் ஆசீர்வாத வாய்களாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே மாட்டே. இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லு, செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தாகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. அப்பனே, செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தாகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அழகு என்னை கைவிடவே மாட்டே. விசுவாசத்தோடு என்னை கைவிடவே மாட்டே. ஏல்பத்தேல் ஏல்பத்தேல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தேல் ஹalleluya. Praise the Lord. ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹalleluya ஹalleluya. நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய பேரை மாற்றுகிற தேவன். என்னுடைய பேரை மாற்றுகிற தேவன். சமாரியா ஸ்திரீ. சமாரியா ஸ்திரீக்கு எல்லாரும் வச்ச பேர் என்ன தெரியுமா? அவளுக்கு அப்ப இருந்த புருஷனும் புருஷன் அல்ல, வேசித்தனமான ஸ்திரீ, விபச்சாரியான ஸ்திரீ, அந்த மாதிரி தான் பேர் வச்சிருந்தாங்க. ஆனா ஒரே நாள்ல ஆண்டவர் மாத்தினாரா இல்லையா? நகோமி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, என் பேர் நகோமின்னு சொல்லாதீங்க, என் பேரை என்ன சொல்லுங்க, மாறாள் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நகோமின்னு வைக்கிற அளவுக்கு நான் ஒர்த்து கிடையாது. நகோமின்னா மகிழ்ச்சி, மாறாள்னா துக்கம். எனக்கு இப்ப எந்த பேர் வச்சா ஆப்டா இருக்கும்னா, எனக்கு துக்கம்ன்ற பேர் வச்சாதான் இருக்கும். ஆனா நகோமின்ற பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினாரா இல்லையா? பெருமைப்படுத்தினாரா இல்லையா? ரூத் அப்படின்ற பேரை கேள்விப்பட்டாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ கல்யாணமான ஒரே வருஷத்துல புருஷனை பறி கொடுத்தவளா அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனா அந்த ரூத்த கர்த்தர் போவாசோட இணைச்சு அந்த பேரை பெருமைப்படுத்தினாரா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த பென்யமீனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க நம்புங்க. உங்க பேரை ஆண்டவர் மாற்றுவார். நீங்க நிறைய பேர் உங்களை முன்னாடி நல்லா கூப்பிட்டாலும் நீங்க அந்த பக்கமா கடந்து போகும்போது போறா பாரு, போறாம் பாரு, போறா பாரு, இப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவன், உங்க பேரை அவ்வளவு டேமேஜ் பண்ணலாம், அவ்வளவு பேசலாம். கடன் கேட்க வராம இருந்தானா போதும், என்னென்னமோ சொல்லலாம். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. அம்மா சாகுற டைம் வச்ச பேரை அப்பா அப்பா மாத்தினார்ல. அவர் நினைச்சிருக்கலாம்ல, சரி அவ துக்கத்துல ஏதோ வைக்கிறா, தனக்கு பிடிச்ச மனைவி, இது அவ மரணம் அடைய போகும்போது வச்ச பேரு, நம்ம எதுக்கு போய் மாத்திட்டு இருக்கணும், அவ ஆசைக்கு வச்சுட்டா, சரி வச்சதை நீ மாத்த வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பா நினைக்கல. நான் என்ன நம்புறேன்னா, உலகத்தினுடைய அப்பா இல்ல, பென்யமீன் மேல பிறக்கும் போதே அப்பா வேற திட்டத்தை வச்சிருந்தாரு. அப்பா அதனாலதான் அதே இடத்துல பேரை மாத்துறதுக்கு கிருபை பாராட்டுறாரு. அதனால நான் நம்புறேன், நம்ம மேல கர்த்தர் பெரிய இரக்கத்தை வச்சிருக்கிறார். உங்க அப்பா அம்மா உங்க பேரை வைக்கும் போது சாதாரணமா வச்சிருக்கலாம்.
ஒருவேளை பெருசா தேடாம வச்சிருக்கலாம். அதான் நான் வந்து எங்க அம்மா அப்பாட்ட தான் கேட்டேன், எப்படிங்க என் பேரை எப்படி வச்சிங்க, யார் உங்களுக்கு இந்த பேரை சொன்னா, இவ்வளோ அழகான பேரை எப்படி வச்சிங்க? எங்க அம்மா அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, அவ்வளோதான். குழந்தை பிறக்கும் போது நானே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தேன். கார்டு எழுதுறதுக்கு வந்தாங்க டாக்டர், என்கிட்ட கேட்டாங்க உங்கள் பையனுக்கு ஏதாவது பேருக்கு ஏதாவது வைக்கிறீங்களா, என்ன ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களான்னு. எனக்கு இந்த பிள்ளையே வேண்டான்னு சொன்ன பிள்ளை, இந்த பிள்ளைக்கு நான் என்ன பேர் வைக்கிறதுக்கு, உங்களுக்கு இஷ்டமான பேரை வைங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வேண்டா வெறுப்பா எங்கள் அம்மா வைக்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த சீட்டில் எழுதுறதுக்கு தான் அந்த பேரை வச்சிருக்கிறாரு. இப்போ சொல்கிறாங்க நான் வைக்கல, அவர் தான் வச்சாரு. பட் வச்சவர் நல்லா இருக்கட்டும். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கர்த்தர் 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 தாயின் கருவிலே உருவாகும் முன்னே, எங்க அம்மாவுக்கு என்ன குறிச்ச சித்தம் தெரிகிறதுக்கு முன்னே, எங்க அப்பாவுக்கு என்ன குறிச்ச பிளான் தெரிகிறதுக்கு முன்னே, பரலோக அப்பாவுக்கு என்ன குறிச்ச ஒரு திட்டம் இருக்குல்ல, உங்களை குறிச்சு எப்படி இல்லாம இருக்கும், எப்படி இல்லாம இருக்கும். இந்த தூரத்துல நீங்க உங்களை நடக்க வச்சு பின்னாடி பேசினவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பாடத்தை கர்த்தர் கற்பித்து கொடுப்பார். உங்க தலை மேல இருக்க பேரு மாறும் பிரதர் சிஸ்டர், உங்க தலை மேல இருக்கிற பேரு மாறும். உங்க அப்பா வச்ச பேரு மாறும், உங்க அம்மா உங்களுக்கு வச்ச அந்த பேரு மாறும், உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த பேரு மாறும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு வச்சிருக்கிறாங்களே ஒரு மோசமான பேரு, கர்த்தர் சொல்றாரு அந்த பேரை நான் மாத்துவேன். உங்க கணவனார் வச்சிருக்கிறார்ல ஒரு பேரு, எவ்வளவு எவ்வளவு வித்தியாசமா. கணவனார் என்னை இப்படி கூப்பிடுறாரு பாஸ்டர், என்னை இப்படி கூப்பிடுறாரு பாஸ்டர். மனைவி வச்சிருக்கிறாங்க பாருங்க ஒரு பேர், சொல்லவே முடியாது பாஸ்டர். அவ்வளோ கேவலமா நான் போயிட்டேன், அவ்வளோ கேவலமா என்ன கூப்பிடுறாங்க, ஒரு நாய் மாதிரி என்ன இப்படி ட்ரீட் பண்றாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இல்ல மகளே இல்ல மகனே, சீக்கிரமாய் உன் பேரை மாற்றுகிற கர்த்தர். ஸோ எஸ், இந்த காரியத்துக்காக தலையின் மேல கரத்தை வச்சு இந்த பென்யமீனுக்கு கொடுத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம், எங்கள் தலைகள் மேல் சீக்கிரமா சீக்கிரமா அப்பா ஆரம்பமாகட்டும், ஆரம்பமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆரம்பமாகட்டும். அப்பா என் மூத்த பிள்ளைக்கு அது ஆரம்பமாகட்டும், என் மகளுக்கு அது ஆரம்பமாகட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே ராஜாவே, உங்க வருகை தாமதிக்கும்னா அடுத்த வருஷத்துல என் பிள்ளை காலடி எடுத்து வைக்கும் போது இந்த பேர் மறக்கிற அளவிற்கு, இந்த குடிகாரன் என்கிற பேர் மறக்கிற அளவிற்கு, கடன்காரங்க என்கிற பேர் மறக்கிற அளவிற்கு, வியாதிக்காரி என்கிற பேர் மறக்கிற அளவிற்கு, இவ மோசமானவான்னு சொல்ற அந்த பேர் மறக்கிற அளவிற்கு, என்னென்ன பேர் வச்சாங்களோ அந்த பேரெல்லாம் மறக்கிற அளவிற்கு என் பிள்ளையினுடைய தலையின் மேல ஒரு கிரீடத்தை கர்த்தர் வச்சு மேன்மைப்படுத்தி உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம் இயேசுப்பா. இப்போ இப்போ இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அவர்கள் அத்தனை பேர் மேல, அவங்க பிள்ளைங்க மேல இப்போ பேரை மாற்றுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் பா. நீங்க அதை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நீங்க செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆமென், தன்னுடைய தகப்பனாருடைய எல்லையை தாண்டி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்பா என்ன வச்சாரு, அப்பா என்ன வச்சாரு, பீறுகிற ஓநாய். அவர் பிளஸ் பண்ணும்போது அப்படிதான் பிளஸ் பண்றாரு, பீறுகிற ஓநாய். ஆனா ஆண்டவர் உபாகமத்தில் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன். அப்போ நம்பர் 2, ரெண்டாவது ஒரு பிளஸிங் வருது. உங்களை குறித்து உங்களுடைய பெற்றோர்களே சொல்லுகிற அந்த அவங்க போட்டிருக்கிற அந்த வரமுறையை தாண்டி உன்னை நான் வளர பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. தலை மேல கையை வச்சு, எஸ், பெற்றோர்கள் ஒரு காரியத்தை சொல்லி, என் சின்ன பையன் அது உருப்பட மாட்டான், என் பெரிய பையன் அது வேலைக்கு ஆகாது, இவளா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை தாண்டி என்னை ஆசீர்வதிக்கிற அந்த தலை மேல கையை வைக்கும் போது, இயேசுப்பா பென்யமீனுக்கு கொடுத்த இந்த இரண்டாவது ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுடைய தலையின் மேல் இப்பொழுது வைக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பேசுற மாதிரி. ஆமென். ஸ்தோத்திரம். நம்பர் 3, மூன்றாவதாக நமக்கு பென்யமீனுடைய தலையின் மேல இருந்த மூணாவது பிளஸிங் என்னன்னா, எல்லாரை விட 5 மடங்கு விசேஷமான பங்கு. ஹல்லேலூயா. 5 மடங்கு விசேஷமான பங்கு. ஆமென். உங்க அப்பா அம்மா கொடுத்த எல்லாற்றை விட ஏசப்பா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பங்கு கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஒரு ஸ்பெஷல் பங்கா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன், நீங்க அம்மா அப்பாட்ட கேட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க.
அம்மா அப்பாட்ட கேட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க, அப்பாட்ட கேட்டு வாங்கணும்னு நினைங்க. அப்பாட்ட கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். அவர் தந்தா போதும், அவர் பிளஸ் பண்ண வல்லவர். ஹல்லேலூயா. இப்ப ஜெபம் பண்ணலாமா? நான் நம்புறேன் உங்களுக்கு என்ன பங்கு இருக்குது, ஸ்பெஷல் பங்கு. நீங்க ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும், நீங்க ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். இந்த ஜெபம் வீணா போயிடக்கூடாது. நீங்க இத மனசார நம்பி இன்னைக்கு பேசணும்னா காதுல கேட்டு விட்டுறக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து வாஞ்சிச்சு நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் அதை கிருபையாய் தருவார். அதனால தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும், எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும். நீங்க வாஞ்சிச்சு அணைச்சு பெற்றுக்கொள்ளணும். நீங்க இந்த வார்த்தையை விட்டுட்டு போக கூடாது. இது நிறைவேறணும், உங்களுக்கும் எனக்கும் இது கண்டிப்பா நிறைவேறணும். அந்த ஒரு வைராக்கியத்தோட நான் நம்புறேன். இது வெறும் வார்த்தையா நினைக்காதீங்க, 5 மடங்கு ஸ்பெஷல் பங்கு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். அம்மாவுக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கெல்லாம் 2 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா கோச்சுக்கெல்லாம் வேணாம். கோச்சுக்கெல்லாம் வேணாம். என்னை விட 1 மடங்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க பாஸ்டர், 10,000 ரூபாய் ஜாஸ்தியாக கொடுத்துட்டாங்க, 10 சென்ட் இடம் ஜாஸ்தியாக கொடுத்துட்டாங்க. கொடுக்கட்டும், அதை பற்றி நீங்கள் எது கவலைப்படுறீங்க? அதெல்லாம் நீங்கள் கேட்டு சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு இஷ்டமோ அதுக்கு கொடுக்கட்டும். அப்பா உங்களுக்கு 5 புது மடங்கு வச்சிருக்கிறார். எல்லாருடைய தட்டில் இருக்கிறத விட உங்களுக்கும் எனக்கும் 5 மடங்கு பெருசா எங்க அப்பா கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, தலை மேல கையை வைத்து இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த பென்யமீனிடத்தில் இருக்கிற இந்த 3வது ஆசீர்வாதம் என்னுடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நான் சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, நான் சாட்சி சொல்லணும். இந்த வார்த்தை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறணும். எனக்கு 5 மடங்கு ஏசப்பா அதிகமா தந்துட்டாருன்னு சாட்சி சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓ, நம்பர் 4, 4வதாக பென்யமீனுக்கு கிடைச்ச 4வது blessing என்ன அப்படின்னா, அவருடைய பானபாத்திரம். பானபாத்திரம் யாருடைய பானபாத்திரம்? ஆமா, யோசேப்பு. யோசேப்பு யாரு? எகிப்தினுடைய அதிபதி. எகிப்தினுடைய அதிபதினுடைய பானபாத்திரம். எல்லாருடைய சாக்கிலையும் பணம் மட்டும்தான் இருக்குது, ஆனா இவனுடைய சாக்கில என்ன இருக்குன்னா பானபாத்திரம் ஸ்பெஷல். இது யாருக்கும் கிடைக்காது. இது ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கும். இது ஒன்று மட்டும்தான் கிடைக்கும். நான் சொல்றேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏசப்பா எனக்கு தரப்போறாரு. ஒரு ஆவியினுடைய நிறைவை உங்களுக்கு தரப்போறாரு. வசனத்தினுடைய ஒரு நிறைவை கர்த்தர் தரப்போறாரு. ஆமென். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு காரு, பங்களா, சொத்து எல்லாமே கிடைக்கட்டும், ஆனா அது அவங்களுக்கு திருப்தி இல்லை. அது திருப்தி இல்லை. நமக்கு ஒரு பங்கு இருக்குது, ஸ்பெஷல். அவரை அறிகிற அறிவு, அவர் என்னோடு கூட இருக்கிற அறிவு, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ரத்தத்தின் வல்லமை, அவருடைய பராக்கிரமம். ஓ ஹல்லேலூயா. கைகளை தட்டி அப்பா அப்பா அப்பா, இந்த 100 நாளைக்குள்ள எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புங்க. என் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. என் பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் தட்டி எழுப்புங்க. ஆமென். Thank you Jesus. ஆமென். நம்பர் 5 எனக்கு 5வது ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாருக்கும் மாஸ்ட் வஸ்திரம், ஆனா யோசேப்புக்கு மட்டும் 5 செட்டு மாஸ்ட் வஸ்திரமும் 300 சொல்லுங்களேன் 300 வெள்ளி காசு. எதுக்குப்பா அவனுக்கு, எதுக்கு அவனுக்கு அந்த பணம் கொடுக்குறீங்க? அதுவும் சின்ன பையன். நம்ம வீட்டில் வந்து நம்ம 5 பேர் அண்ணன் தம்பி இருந்துச்சுன்னு வைங்களேன், வெளியூருக்கு போகும்போது காசு கொடுப்பாங்க. அப்பா யாருடைய கையில் கொடுப்பாரு? யாருடைய கையில் கொடுப்பாரு? மூத்த அண்ணன் கையில் 100 ரூபா நோட்டை, 50 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்துட்டு, மற்ற பிள்ளைங்க நல்ல ரொம்ப இறக்கமுள்ள அப்பா சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்துது 25 காசு 4 பார்த்துருக்கீங்களா? 50 காசை வச்சு அப்படியே கையை மூடி நம்ம. ஆனா அது கூட நமக்கு என்னவா இருக்கும்? ஆனா இப்போ 12 பேர் நின்று இருக்கும் போது ஒருத்தங்க எல்லார் கையிலையும் வெறும் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இவருக்கு மட்டும், ஏன்னா அவனுக்கு செலவு பண்ணவே தெரியாது, அவங்க கையில எது கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா யாரும் கேட்க முடியாது. அது யோசேப்புனுடைய இஷ்டம். அது யோசேப்புனுடைய இஷ்டம். நீ தேவை. அதை நான் என்ன சொல்றேன்னா, யோசேப்பு பென்யமீனுடைய கையில் அந்த பணத்தை கொடுக்கும்போது என்ன கொடுத்துருப்பானா, நீ யார்ட்டையும் வாங்காத, உனக்கு சாக்லேட் வாங்கணும்னு ஆசைப்பட்டா நீ இந்த காசுல வாங்கிக்கோ, நீ இதை வாங்கணும்னா வாங்கிக்கோ, நீ இந்த ட்ரெஸ் நீ அப்பாட்ட கேட்க வேண்டாம், அம்மாட்ட கேட்க வேண்டாம், உன் கையில் இந்த காசு இருக்கட்டும். சரி, எவ்வளோ பெரிய அந்த ஆசீர்வாதம் தான் உங்கள் தலையில் வரப்போகுது. நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளவு நாளும் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். இவ்வளவு நாளும் நிறைய பேர் எல்லாத்தையும் நீங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். பாஸ்டர் நான் வேண்டான்னு நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஏன்னா அது அந்த செலவை நான் பண்ணினேன்னா நல்ல சரியான செலவாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை வேண்டான்னு வச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா
அதை செலவு பண்ணிட்டேன்னா பத்தாது பாஸ்டர், அதை செலவு பண்ணிட்டு நான் குடும்பத்தை ஓட்ட முடியாது, ஃபேமிலியை இது பண்ண முடியாது. நான் இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி வச்சிருந்தா தான் இந்த மாசத்தை தாண்ட முடியும். இதெல்லாம் கொஞ்சம் கணக்காக வச்சிருந்தா தான் நான் இந்த கடனை கட்ட முடியும். இதெல்லாம் இப்படி வச்சிருந்தா தான் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரீயாக செலவு பண்ண முடியாத அளவிற்கு உங்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து லக்ஸரியாக செலவு பண்ணணும்னு நான் சொல்லலை, அப்படின்னா வேண்டாததை செலவு பண்ணணும்னு சொல்லலை. அதே நேரத்தில் உங்கள் மனசில் இப்போ வந்து ஒன்று நல்லா இருக்குது, இது நமக்கு தேவை அப்படின்னும் போது அதை வாங்குற அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை கர்த்தர் தரணும். அப்போ ஐந்தாவது பென்யமீன் மேல் இருந்த ஆசீர்வாதம் என்னன்னா, உனக்கு தேவைன்றதுக்காக வரும்போது நீ யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம். உன் கையில என்ன இருக்குன்னா, ஒரு வருஷத்தினுடைய சம்பள காசு உன் கையிலேயே இருக்குது. ஒரு வருஷத்தினுடைய சம்பள காசு உன் கையிலேயே இருக்குது. அம்மா, பிள்ளையினுடைய திருமணத்திற்கு கர்த்தர் அப்படிதான் செய்ய போறாரு. பிரதர், மகளுடைய திருமணத்திற்கு, மகனுடைய திருமணத்திற்கு அப்படிதான் பண்ண போறாரு. இல்ல, கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்தியை நீங்க பார்க்க போறீங்க. ஏசப்பாவால முடியும். நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேரை இந்த மாதிரி தான் கர்த்தர் பிளஸ் பண்ணி இருக்கிறாரு. இன்னும் கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆமென். எதையுமே நீங்க தடுத்து போட மாட்டீங்க, எதையுமே நீங்க வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் கொடுக்கிற எதையுமே வேண்டாம் நீங்க சொல்ல போறதில்ல. இப்போ தேவைக்காக பயப்படுகிற நீங்க இனி பயப்பட போவதில்லை. கர்த்தாவே, இப்பொழுதே என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. நன்றி அப்பா, நன்றி. ஹalleluya.